ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 7.13 எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் 3t மற்றும் ஒய் ஈக்குவல் டு 3 சைன் 2t t பிலாங்ஸ் டு ஆர் என்ற லிசசோஸ் வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோடின் சார்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்டர் தர எடுத்துக்கலாம். எப்படின்னா நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு 2 கொடுத்துருக்காங்க. 2 காஸ் அதுக்கப்புறம் 3t வெளியே வந்துடுங்க. கமா 3 சைன் 2tன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 சைன் 2t ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கான லிசசோஸ் கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோடின் சமன்பாடுகள் கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் போங்க, ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த கிராஃப் மேலே சூஸ் பண்ணிவிட்டு ஸோ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிராஃபில் மூவ் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது இந்த புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையலாம். வெசல் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா டேஞ்சன்ட்னு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த கிராஃபையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைன் கிடச்சிரும். அதோடைய ஸ்லோப் வந்து மெஷர்மெண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா ஸ்லோப்புன்னு டூல் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்லோப் கிடச்சிடும். அண்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய நார்மல் நம்ம வரையணும். ஸ்பெஷல் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா பர்பெண்டிகுலர் லைன் டூல் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் டச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான நார்மல் கிடச்சிடும். இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நார்மலுடைய ஸ்லோப் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் டூல் போயிட்டு இந்த நார்மலை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான ஸ்லோப் கிடச்சிரும். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அதோடைய கலர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கிராஃபோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ரெட் கலராக மாற்றிடுறேன். ஓகே, குட். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு நகர்த்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேஞ்சன்ட் நார்மல் அதோடைய ஸ்லோப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிராஃபை விசுவலைஸ் பண்ணி காட்டலாம்.